அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம பொருட்பால்ல அரசியல்ல இறைமாட்சி அப்படின்ற 39வது அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 389வது குறள் பார்க்குறோம். இந்த குறள் செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. அதாவது ஒரு அரசன் ஆனதுக்கு அப்புறம், ஒரு மன்னன் ஆனதுக்கு அப்புறம், நாட்டை ஆளும் திறமை நமக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பலவிதமான விமர்சனங்களை நம்மேல் அள்ளி தெளிப்பார்கள். அது சரியில்லை, இது சரியில்லை. பாதி பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, மீதி பேர் நம்மளுடைய குறைகளை கண்டுபிடிப்பதிலே ஆயத்தமாக இருப்பாங்க. என்ன ஆட்சி செய்கிறாங்க, அப்படி பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய குறைகளை பேசுபவர்களும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஒரு நல்ல தலைமை பண்புக்குரிய தகுதி என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, யார் கடுஞ்சொற்கள் கூறினாலும் கூட அவர்களுக்கு சரிக்கு சரியா நின்று எதிர்த்து பேசாம நம்ம பாட்டுக்கு காதுல வாங்கிட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு கீழ் இந்த உலகமே வந்து நிற்கும். அதுதான் ஒரு மிகச்சிறந்த அரசனுக்குடைய பண்பு. அதாவது விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு நல்ல அரசனின் பண்பு. அப்பேற்பட்ட அரசனின் கீழ் இந்த உலகமே குடை போல் வந்து நிற்கும் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவி கை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குரலும். நன்றி. குறளும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.